திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீபமாக பன்றி காய்ச்சலினுடைய தீவிரம் இந்தியா முழுவதும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் வட மாநிலங்களில் இந்த நோய் தொற்று அதிகரித்திருப்பதை எண்ணி கடந்த நாட்களிலே ஜெபித்தோம். தற்போது தமிழகத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மூலம் ஏற்படுகின்ற இந்த நோய் தொற்றானது மிக வேகமாக பரவி வருகிறதாக சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. ஜனவரி மாதத்தில் 19 பேர் மாத்திரமே தமிழகத்தில் பன்றி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பல மடங்கு அது அதிகரித்து 339 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இந்த நோய் தொற்றானது வேகமாக ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்முடைய சுகாதாரத்துறை எடுத்திருக்கிறது. ஆகவே பரவி வருகிற இந்த பன்றி காய்ச்சல் தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் அது கட்டுப்படுத்தப்பட, அதனுடைய பரவல் தடுக்கப்பட, அதை உண்டு பண்ணுகிற நோய்க்குரிமைகள் அழிக்கப்பட, கர்த்தருடைய கிருபையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய, உயிரிழப்புகள் பாதிப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி பாதுகாக்க, குறிப்பாக டெல்லி, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அதிவேகமாக இதனுடைய பாதிப்பு இருப்பதினாலே அதற்காகவும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்தியா முழுவதும் தீவிரமாக பரவி வருகிற பன்றி காய்ச்சலினுடைய ஆண்டவரே அந்த பாதிப்பானது குறைக்கப்பட நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பா, டெல்லி, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே இந்த நோய் தொற்று பரவல் மிக வேகமாக இருப்பதாக ஆண்டவரே எங்களுடைய சுகாதாரத்துறையும் தமிழகத்தில் இதனுடைய வேகம் அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எந்தெந்த மாநிலத்திலே இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்திருக்கிறதோ அந்த நோய் தொற்று பரவல் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய தழும்புகளால் சுகமடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற நல்ல சுகத்தை கொடுங்க. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டும். ஆண்டவர், அவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.